அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஆலிபஸ் அமைப்பு மூலமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். மனிதம், மனிதநேயம், மத நல்லிணக்கம் செழித்திட, வளர்ந்திட. தீபாவளி என்று தீபாவளி பண்டிகை விழாவை நாங்கள் கொண்டாடிவிட்டோம். அடுத்ததாக கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி முடித்து விட்டோம். கிறிஸ்மஸ்க்காகவே இந்த கதையை உங்களிடம் கூறுகின்றேன். ஒரு ஊர்லங்க ஒரு சின்ன மளிகை கடை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர்ட்டையும் அன்பாகவும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் கேட்குற பொருட்களை அவர் கொடுத்துருந்தனால அந்த ஊர் மக்களுக்கு அந்த மளிகை கடைக்காரர் மேலே ஒரு அபிப்பிராயம். எந்த நேரத்தில் வந்து ஜாமான்கள் கேட்டால் கூட அவர் தேவைகளை கூட மறந்துட்டு அந்த கேட்கின்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர் அந்த மளிகை கடைக்காரர். குடும்ப சகிதமாகவே அந்த ஒவ்வொருத்தர்ட்டையும் பழக ஆரம்பிச்சிடுறார். அந்த ஊரில் நல்ல வியாபாரம் நடக்குது. இவர் வாழ்க்கை தரமும் நல்லா முன்னேறுது. வீடு முடிச்சிட்டாரு, மனைவி மக்களை நல்ல விதமாக வச்சு சந்தோஷம் வாழ்கிறாரு, பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறாரு, நல்லா சந்தோஷமாக இருக்கா அந்த ஊரில் மளிகை கடை வச்சுக்கிட்டு. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. நான் மளிகை கடைக்கு எடுத்த மாதிரி ஒரு காலி இடம் ஒன்று கிடக்கு, பெரிய காலி இடம். இந்த காலி இடத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டுறார். மளிகை கடைக்காரருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. என்னடா இது, 4-5 வருடங்களாக இந்த ஊரில் வந்து நல்ல சம்பாத்தியம், நல்ல மக்கள், நல்ல பேர், நல்ல நிம்மதி சந்தோஷத்தை இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் கூட கட்டுறாரு. சூப்பர் மார்க்கெட் வந்துட்டா நம்மகிட்ட வந்து யார் வியாபாரம் பண்ணுவா, யார் பொருட்களை வாங்குவா? ஐயோ, நிலைமையே தலைக்கீழ பார்ப்பதுன்னு சொல்லிவிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் கட்டுகின்ற வேலை துவங்கி நடக்க ஆரம்பிக்கிறது. நாளுக்கு நாள் அந்த கடையை பார்த்து பார்த்து இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. என்ன செய்யறதே தெரியல. வீட்டில் மனைவிட்ட போய் கலந்துக்கிறான். என்னங்க, என்ன செய்யறது எனக்கும் தெரியலீங்க. ஆமாம், என்ன செய்ய தெரியல இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் பக்கத்து ஊரில் முனிவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட போய் ஏதாவது குறை சொன்னோம்னா அந்த குறைக்கு பரிகாரமாக நல்ல விஷயங்களை சொல்கிறாருன்னு ஒரு செய்தி இவர் கிடைக்குதுங்க. உடனே ஒரு என்ன செய்கிறாரு, அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போய் அந்த முனிவரை பார்க்குறாரு. முனிவரை அவர் ஏற்கனவே பார்க்கறதுக்காக 4 பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட வருஷம் இவரு போய் இருந்துக்கிறார். 4-5 பேரும் சொல்லி முடிச்சுட்டு போன பிறகு இவர் போய் வணக்கம்யான்னு சொல்கிறார். வணக்கம், என்ன செய்தின்னு? இல்லையா, நான் பக்கத்தூரில் மளிகை கடை வச்சுருக்கேன், நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு என் கடைக்கு எடுத்த மாதிரி ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் கட்டுறாரு. சூப்பர் மார்க்கெட் கட்டி முடிச்சாச்சுன்னா மக்களுடைய வியாபாரமாக அங்கே போயிடும், எனக்கு வியாபாரம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் தான் பார்த்து என்ன செய்ய. அப்படியா, என்ன செய்யணும்? அங்கே சூப்பர் மார்க்கெட்டை அவர் கட்டாமல் போயிடணும், அதுக்கு தான் ஐயா நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கையெழுத்து கொடுக்குறாரு. அப்படியா, அப்படின்னா அதுக்கு ஒரு 4 மந்திரங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன், அது நீ டெய்லி கடவுள் வச்சு வேண்டுவியா அப்படின்றார். ஐயோ, தாராளமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு போய் உட்காந்து ஒன்றப்போ சொல்கிறாரு. நானும் நல்லா இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு அவரும் நல்லா இருக்கணும், நானும் என் மனைவி மக்களோடு நல்லா இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் கட்டுறாரு அவரும் அவர் மனைவி மக்களோடு நல்லா இருக்கணும், என்னோட கடை வியாபாரமும் ஓஹோன்னு இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு அவருடைய கடை வியாபாரம் ஓஹோன்னு இருக்கணும். இந்த விஷயத்தை டெய்லி கடவுள்கிட்ட வேண்டு உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு இந்த முனிவர் சொல்லி அனுப்பிட்டார். முனிவர் மேலே ஏகப்பட்ட கோபம் இருக்குது. எதுக்கு வந்தோம், என்ன சொல்லி அனுப்புகிறாரு? இந்த சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவன் கடையை கட்டாமல் வெளியே போகணுன்றதுக்கு ஐடியா பண்ணி வரோம், வாழ்த்தணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் சொல்லி கொடுத்தது 3 நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை இவர். அப்புறம் நினச்சி பார்க்குறாரு, முனிவரை பார்த்துட்டோம், எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டார், அட சொல்லுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு அவர் சொன்னதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நானும் நல்லா இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கார் அவரும் நல்லா இருக்கணும் சொல்லிவிட்டு அவர் இந்த முனிவர் சொன்னது பூரா சொல்லிகிட்டு இருக்கார். இப்படியே போனிச்சா முனிவர் வந்து இது மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பினமே அந்த ஆளை காணுமே, என்ன ஆனால் தெரியும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. 5-6 வருஷம் ஆகிட்டுங்க. அப்போ 5-6 வருஷம் கழித்து இந்த மளிகை கடைக்காரர் வேகமாக அந்த முனிவர் பார்க்க வர்றார். அடடா, வாங்க 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 வாங்கய்யா வாங்கய்யா, என்னன்னு எப்படி இருக்கீங்கன்னு. நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை தான் முனிவரை நான் சொன்னேன், ஆனால் என் மளிகை கடையே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்ட்டார். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க,
என் மளிகை கடை எல்லாம் போயிட்டு, ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டை நான் வாங்கிட்டேனே அப்படின்னாரு. பார்த்தீங்களா? மற்றவங்க நல்லா இருக்கும் நம்ம வேண்டி விரும்பினோம்னா கடவுள் நமக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகவே மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் நாம் வேண்டுவோம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.